Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. இல்லை, அதாவது முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதிமுகவிலையும் என்டிஏ கூட்டணி அவர்கள் வந்து என்டோஸ் பண்ணிட்டாங்க. இனி புதுசாக யார் வந்தாலும் அந்த கூட்டணியை வலுப்படுத்துறதா தான் இருக்க முடியுமே தவிர சில பார்கெயின் பண்ணலாம். அது ஆந்திராவில் வெற்றி பெற்றது, அதே ஃபார்முலாவை இங்கே எடுக்க பார்க்குறாங்க. ஸோ விஜய் அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டு வந்தால், ஒரு இணக்கமான போக்கு வந்தால் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அது அதிமுகவுக்கு லாபமாக மாறும், திமுகவுக்கு நஷ்டமாக மாறும். விஜய் அவர்களுமே கூட ஒரு துணை முதலமைச்சராக எடுத்துக்கிட்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டு அடுத்த முறை வந்து தனியாக கூட போகலாம். எதுக்கு வந்தவங்களே மறந்துட்டு அடுத்து பொங்கல் ரெடி பூரி ரெடிங்கிற மாதிரி சமையல்காரனவே மாறிட்டாங்கிற மாதிரி நாங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோங்கிறதே மறந்துட்டு திமுகவை வந்து ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு இவர்களெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஜாதியை வளர்த்து விட்டதே திமுக தான் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல ஜாதி கட்சிகள் உருவாகிறதுக்கு காரணமாகவும் திமுக இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்ன வரைக்கும் இங்கே வந்து ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்குது, ஜாதிய ஒடுக்குமுறை இருக்குதுன்னா அது திமுக தான் முக்கியமான காரணமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக வலதுசாரி ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரஞ்சித் குமார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே வந்து கூட்டணி விஷயமா தாவைக்காவினுடைய கொடி எங்களுடைய இடத்துல வந்து பறக்குது அப்படின்னு சொல்றாரு. கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் போடும் விதமாக வந்துட்டு இபிஎஸ் வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்துட்டு பேசி வர, இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா அது வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டையும் தனக்கு பக்கம் எடுக்கணும். அது திமுகவிலிருந்து வரக்கூடிய ஓட்டா இருந்தாலுமே அங்கிருந்து அதிருப்தியாளர்கள் வந்தாலும் கூட அதை அரவணைச்சு கொண்டு போனாதான் ஆட்சியை நடத்த முடியும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும். அதனால அது ஒரு ஸ்மார்ட் மூவாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் மேல பல விமர்சனங்கள் பண்ணாலுமே கூட அவர் அரசியல வந்து அவரோட இடத்துல இருந்து அவர் சரியா செய்யறாரு. ஏன்னா இப்ப விஜய் அவர்களோட கட்சியை வந்து தனக்கு பக்கமா சாதகமா கொண்டு வர முடியுமா, அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு, அதை அவர் சரியா பண்றாரு. அதுதான் ஒரு எதிர்கட்சியோட கடமையா பார்க்க வேண்டியதா இருக்கு. சார், இப்ப டிடிவி தினகரன் இல்ல, ஓபிஎஸும் வந்து இல்ல, ஒரு தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு அதிகமான ஓட் பேங்க் உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ். இவர்களை தவிர்த்து விட்டு ஒரு அதிமுகங்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இப்ப அதிமுக அப்படிங்கிறது வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமா தான் கொண்டு போறாங்க இருக்கிற இயக்கம். அப்ப இருந்தாலுமே கூட ஜாதி அரசியல் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்குது. ஏன்னா என்னதான் திமுக இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாலும் ஜாதி ஒழிச்சிட்டோம்னு சொன்னாலுமே கூட ஜாதி பார்த்துதான் வேட்பாளர்கள் போடுறாங்க. யாரு பெரும்பான்மை ஜாதியோ அப்படி போடுறாங்க, ஜாதி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தான் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனாலுமே கூட அந்த சமுதாய மக்கள் வந்து ஒரு தலைவர் பின்னாடி போகல. அந்த சமுதாயத்துல பல தலைவர்கள் இருக்காங்க, பல இயக்கங்கள் நடத்துறாங்க, பல கட்சிகள் நடத்துறாங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் அந்த கட்சிகள்ல மாவட்ட செயலாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால ஓபிஎஸ் அவர்களோ இல்ல டிடிவி அவர்களோ அந்த சமுதாயத்தோட ஒற்றை முகமா நம்ம வந்து அடையாளப்படுத்த முடியாது. ஆனா ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. இருந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா வந்து ஒரு சின்ன தாக்கம் ஏற்பட்டாலும் கூட மற்ற இயக்கங்களை, சமுதாய இயக்கங்களை உள்ள கொண்டு வருது, அதே மாதிரி அந்த சாதியை சார்ந்த தலைவர்களை வந்து உள்ள கொண்டு வருது, அந்த சமுதாயத்துக்கு தேவையான ஆதரவு கொடுக்கறது எல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சு அதை சரி கட்டுறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ கடந்த காலங்களையும் பார்த்தாலும் இவர்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. அதாவது தன்னை வெற்றி பெற அளவு போல அதிமுகவை சில இடங்களில் தோல்வி அடைய வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அது இனி வருங்காலங்களில் சரி பண்ணியிருந்தா இந்த வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும்னு பார்க்கலாம். இல்ல, இப்ப விஜயை கொண்டு வர்றதுனால வந்துட்டு இபிஎஸ் வந்துட்டு ஏற்கனவே அவர் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்காரு, ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவரா வந்து இருக்கிறாரு. விஜய் தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாவே எடுத்துட்டு விஜய் அரசியலுக்குள்ள வரும்பொழுது விஜய் வந்து எப்படி ஏத்துக்குவார் இபிஎஸ் தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதிமுகவிலையும் என்டிஏ கூட்டணி அவர்கள் வந்து என்டோஸ் பண்ணிட்டாங்க. இனி புதுசா யார் வந்தாலும் அந்த கூட்டணியை வலுப்படுத்துறதா தான் இருக்க முடியுமே தவிர சில பார்கெயின் பண்ணலாம். ஒரு துணை முதலமைச்சரோ சில அமைச்சரவைகளோ சில சீட்டுகளோ கேட்கலாம். ஆனா பாஜக தரப்புல இருந்து அந்த எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல. ஏன்னா பல மாநிலங்கள்ல பாஜக வந்து கூட்டாட்சி நடத்தினாலுமே கூட அங்க ஒரு துணை முதலமைச்சர் பதவியை எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால வந்து அதிகமான எம்எல்ஏக்களை வச்சு குறைவான எம்எல்ஏ வச்சிருந்த ஷிண்டேவை முதலமைச்சராக்கும் போது துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. பீகார்லயும் பார்த்தோம், கடந்த இத்தனை ஆண்டுகளா வந்து கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளா அங்க பீகார்ல பெரும்பான்மையா பாஜக இருந்தாலுமே நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக விட்டு துணை முதலமைச்சர் சரி எடுத்துக்குவாங்க. அப்ப தமிழ்நாட்டுல அந்த கோரிக்கையை வந்து பாஜக வைக்கல. இது வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு பாஜக கோரிக்கை வைக்கல. அது ஏடிஎம்கேவை அனுசரிச்சு திமுக ஆட்சி அப்புறப்படுத்தணுங்கிற ஒருக்காக எல்லா சமரசமும் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ விஜய் அவர்கள் வந்து அந்த கோரிக்கையை வைத்தார்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இத்தனை ஆண்டு கால வரலாறுல கிட்டத்தட்ட 1967 இருந்து
திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க. சில நேரங்களில் கூட்டணியில தான் ஆட்சியே நடந்தது. 2006 கூட்டணி தான், கூட்டணியில ஆட்சி இல்லை. 1967 கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சியவே பிடித்தாங்க. ஆனா பெரும்பான்மை கிடைத்தனால மற்றவர்களை கழட்டி விட்டாங்கன்னு பாக்குறோம். ஆனா இது வரைக்குமே ஒரு அமைச்சரவை கூட கொடுத்தது இல்ல, துணை முதலமைச்சருக்கு ஒரு பதவி கொடுத்தது இல்ல, காங்கிரஸுக்கு கூட கொடுத்தது இல்ல. 20 ஆண்டுகளும் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் அவர்கள் அப்புறப்படுத்தினாலும் கூட ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்தது இல்ல. மத்தியில பதவி வாங்கியிருக்கிறாங்க, ஆனா இவர்கள் வந்து மாநிலத்துல பதவி கொடுத்தது இல்லை அப்படிங்கறத பார்க்கணும். சோ திமுக அதிமுக அதிகார பங்களிப்பை என்னைக்குமே கொடுத்தது இல்லைங்கிறது. இது ஒரு மாற்றமா வருமா, அதை கொடுக்க தயாரா இருப்பாங்களாங்கிறதே கேள்விக்குறி. அதுல துணை முதலமைச்சர் ஆக்குவாரா, அமைச்சரவை கொடுப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அது எத்தனை சீட்டு கேட்க போறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு சமரசம் பண்ணா அது ஒரு பெரிய விஷயம். விஜய் அவர்களோட பார்கெனிங்க்கு கிடைத்த வெற்றியா பார்க்கணும். ஒரு துணை முதலமைச்சர் ஆயிட்டாலே அது வெற்றி தான் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ இக்கட்டான சூழல்களையும் அதை கொடுக்காமலே தான் இத்தனை ஆண்டு காலமா ஆட்சியை நடத்திட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2006 கலைஞர் அவர்கள் சாமர்த்தியமா செஞ்சுட்டாரு. மைனாரிட்டி ஆட்சியை கூட அதிகார பங்களிப்பே இல்லாம அவர் அதை 5 ஆண்டுகள் அதை ஓட்டிட்டார் அப்படிங்கிற பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை கொடுக்காமலே உள்ள கொண்டு வருவாரா, இல்ல சில சமரசங்கள் செய்வாரான்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கரெக்டா ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்துட்டு அந்த கூட்டணி. ஏன்னா அவரும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த கூட்டணி இணைந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்துட்டு அந்த மாநிலங்களில் அந்த பாஜக வந்து சாத்தியப்படுத்தி இருவரையும் ஒருங்கிணைத்து அவர்கள் அந்த கூட்டணியில் அங்கம் வைத்தார். அது போன்ற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் முயற்சி செய்யல. இதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவினுடைய முயற்சினால் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அதுக்கான வேலைகளை செய்யறாங்கன்னு. ஏன்னா பாஜகவை பொறுத்தளவுக்கு திமுக ஆட்சி அப்புறப்படுத்திட்டு இங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும். ஏன்னா இது வந்து 2029க்கான ஒரு அச்சாரமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மத்தியில ஆளக்கூடிய பாஜகவுக்கு தமிழகத்துல கணிசமான எம்பிகள் வேணும். கடந்த முறை வந்து ஒரு முயற்சி செஞ்சாங்க, அது ஒரு தோல்வியில முடிஞ்சது. அதனால 2029 இங்க இருந்து கணிசமான எம்பிகள் வந்தா மைனாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு மைனாரிட்டி ஆட்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 தடவை மிக பிரம்மாண்டமான பெரும்பான்மை ஆட்சியா இருந்து கூட 3வது முறை வந்து ஒரு சிறிய சர்க்கிள் ஏற்பட்டது. ஸோ 4வது முறையும் பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளராக இருக்க போறாரு. 4வது முறையும் ஆட்சியை பிடிக்கணும், அது ஒரு ஹிஸ்டரி பிரேக் பண்ணணுங்கிற ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா பிரதமர்களையும் முறியடிச்சிட்டார். இன்னும் தொடர்ந்து 3 முறை பிரதமராகவும் ஆயிட்டார். 4வது முறையும் பிரதமர் ஆயிட்டாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 முறை தேர்ந்தெடுக்க பிரதமர் அப்படிங்கிற வரலாறு அவர் படைக்க போறாரு. அதுக்கான ஒரு முயற்சியாக, அதற்கான ஒரு அச்சாரமாக 2029 பெரும்பான்மையான எம்பிக்கள் வேணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு சமரசம் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் பாஜகவோட ஒரு வியூகமா பார்க்கணும். மகாராஷ்டிரால பட்னாவிஸ் அவர்கள் வந்து பதவியை விட்டு கொடுத்து துணை முதலமைச்சராக இருந்து அந்த இடத்துல விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். பீகார் உதாரணமா எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் விட்டு கொடுத்து தான் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து விட்டு கொடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சில சமரசங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இணக்கப்போக்கு உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அது ஆந்திராவில் வெற்றி பெற்றது. அதே ஃபார்முலாவை இங்கே எடுக்க பார்க்குறாங்க. ஸோ விஜய் அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டு வந்தால், ஒரு இணக்கமான போக்கு வந்தால் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அது அதிமுகவுக்கு லாபமாக மாறும், திமுகவுக்கு நஷ்டமாக மாறும். விஜய் அவர்களுமே கூட ஒரு துணை முதலமைச்சராக எடுத்துக்கிட்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டு அடுத்த முறை வந்து தனியாக கூட போகலாம். இல்லைன்னா எல்லாருக்குமே நஷ்டம் அப்படிங்கிறது கலை யதார்த்தமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை வந்து இபிஎஸ் அவர்கள் இவர்கள் இருவரையும் இணைச்சிக்கல, ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ சசிகலா அவர்களையோ இணைச்சிக்கல அப்படின்னா இவர்கள் வந்து விஜயோட போய் செங்கோட்டையனோ ஒரு கேசி பழனிசாமியோ இவர் ஜேசிடி பிரபாகரோ நம்ம புகழேந்தி இவர்களெல்லாம் ஒரு தனியாக வந்துட்டு எல்லாருமே வந்து வெளியில் இருந்துட்டு இருக்காங்க. இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து விஜயோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசியலில் எதையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. நம்ம எதுவுமே வந்து இது நடக்காதுன்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. இது நடக்கும், இது நடக்காதுன்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. யாரோட எப்போ கூட்டு சேருவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எதிரும் புதிருமா இருந்தவர்கள், நேருக்கு நேராக முரண்பட்டவர்கள் எல்லாமே ஒன்று கூடிட்டாங்க. அதாவது காங்கிரஸை எதிர்த்து வந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு எல்லாம் ஒரே கோட்டையில இருக்கிறாங்க. காங்கிரஸ் எதிர்த்து வந்த திமுக அவர்களை வைத்துதான் ஆட்சியை பிடிச்சாங்க. இன்னைக்கு கூட்டணியா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட ஒரு ஊதுகுழலாகவும் தொங்கு சதையாகவும் மாறி போச்சுங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி கல யதார்த்தங்கள் மாறுது. 5 ஆண்டு ஒரு முறை கூட்டணிகளே மாறிதான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் விமர்சிப்பாங்க, நாளைக்கு போய் மாறுவாங்க. ஸோ காலையில் ஒரு அரசியல் இருக்கும், சாயந்தரம் ஒரு அரசியல் மாறும். ஏன்னா கல யதார்த்தம் என்ன வேணா மாறும். இப்போ விஜய் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. ஸோ அவர் என்ன முடிவு எடுக்க போறார், இந்த நெருக்கடிக்கு அப்புறம் அவர் எப்படி சிந்திக்க போறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் தனிச்சே போலாம்னு நினைச்சாரு. இப்போ ஒரு நெருக்கடி வரும்பொழுது ஆதரவா 2 இயக்கங்கள் தேவை அப்படிங்கிறப்ப அவர் கூட்டணி வைக்க கூட ஒரு முயற்சி எடுக்கலாம். ஸோ அரசியல் எதுவும் சாத்தியம். அப்ப விஜய் அவர்கள் வேற மாதிரி கூட யோசிக்கலாம். காங்கிரஸ் உள்ளெழுத்து, விசிகாவை உள்ளெழுத்து, சிறிய சிறிய கட்சிகள் அதிமுக இருந்து உடைந்து போனவங்க எல்லாம் ஒன்று சேர்த்தா அது ஒரு பிளஸ் பாயிண்டா மாறும். அது அதிமுக ஒரு சின்ன பலவீனமாகவும் போகும். ஏன்னா தனித்தனியா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் ஒண்ணு கூடி நிற்கும் பொழுது அது வந்து சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம யதார்த்தமான உண்மை.
அதை எந்த அளவுக்கு சரி பண்ண போறாங்க, ஒருவேளை விஜயவே உள்ள எடுத்துட்டா அப்படிங்கிற இந்த 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 இதுக்கான சாத்தியங்கள் இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில தான் எடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைனாலும் அது பாஜக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து எல்லாத்தையும் சமரசப்படுத்தி ஒரு அணியில ஒன்று திரட்டி அதிருப்தியாளர்கள்லாம் அமைதிப்படுத்தி ஏதாவது ஒரு சூழல்களை உருவாக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ராகுல் காந்தி வந்து சிஎம் கிட்ட பேசினார்னா அந்த கரூர் விவகாரத்தில் ஓகே, ஒரு மாநில முதலமைச்சர்கிட்ட வந்து என்ன நிலவரங்கிறத எல்லா மாநில தலைவர்களும் கேட்கறது வந்து ஒரு விஷயம் தான் அகில இந்திய தலைவரில் கேட்பாங்க. விஜய் அவர்களிடத்தில் வந்து ராகுல் காந்தி வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசினதும், அதுக்கப்புறம் செல்வ பெருந்தை அவர்கள் வந்துட்டு எங்கள் கூட்டத்தில் கூட தான் தவேக கொடி பறக்குது அப்படின்னு சொல்கிறோம். விஜய்க்கு எதிராக பெரிய விமர்சனங்களை வந்துட்டு காங்கிரஸ் முன்வைக்காததுக்கு பின்னால் ஒருவேளை திமுக இல்லாத ஒரு அணி அமைக்கிறதுனா தவேகாவோட போலாங்கிறது ராகுலோட ஒரு பிளானாக இருக்குமா? நிச்சயமா வந்து எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்குறோம். எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் வந்து அவர்கள் வந்து திமுகவோட பார்கெயின் பண்றதுக்கு தாவேகா தேவைப்படும். இப்போ அதிமுக வச்சு மிரட்ட பார்த்துருப்பாங்க. ஆனா அதிமுகவோட பாஜக சேர்ந்தனால அந்த கதவுகள் வந்து காங்கிரஸுக்கு மூடப்பட்டது. ஸோ இப்போ போக்கிடம் இல்லாம இருக்கிறாங்க. போக வழி இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம இப்போ திமுக கொடுக்கறத வாங்கிட்டு அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காங்க. இப்போ தாவேகா வரும்பொழுது காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங் பவரை கொடுக்குது. நீ எனக்கு இத்தனை சீட்டு கொடுக்காட்டி, நீ இதை கொடுக்காட்டி நாங்கள் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தாவேகாக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு பாப்புலர் ஃபிகரா இருக்காரு, அவர் ஒரு கிரவுட் புல்லரா இருக்காரு. அதனால அவரை சேர்த்துக்கிறது மூலியமா காங்கிரஸ்க்கு அது லாபம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ காங்கிரஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஒருவேளை விஜயோட சேர்ந்தா என்னென்ன பாசிபிள் இருக்கு, கணிசமான சீட்டை ஜெயிக்க முடியுமா, இது நாடாளுமன்றத்தில் வருமானு பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் வந்து திமுகவாக தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அலையன்ஸாக போய்கிட்டு இருக்குது. இது வந்து கணிசமான ஒரு எம்பிகளை கொடுத்துருக்குது, எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ தேசிய அளவில் வந்து திமுக வந்து ஒரு பெரிய கட்சியாக இருக்குது கூட்டணியில். இவர்களோட 22 எம்பிகள் திமுக மட்டுமே வச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்து இவர்களோட கூட நிற்கும் பொழுது இவர்களோட கருத்துக்களுக்கு அவர்கள் குரல் கொடுக்கும்போது வலுவாக இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு விஜயோட போகிறதா வேண்டாமாங்கிற சந்தேகங்கள் எழுப்புது. ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு லாபம், ஏன்னா அரசியல் வந்து லாப நஷ்ட கணக்கு போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ திமுக விட்டா இதோட இழப்புகளை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா, 2029 இது பயனளிக்குமான்னு பல விஷயங்களை அவங்க சிந்திச்சு பார்க்குறாங்க. ஸோ தாவேக்காவை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வைத்து திமுகவை மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். சீமான் வந்து நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து கடந்த எல்லா தேர்தல்லையுமே சீமான் பெற்று வந்தார். அந்த கட்சி அங்கீகாரத்திற்கான அடுத்த கட்ட முயற்சிக்கெல்லாம் அந்த கட்சி வந்து வந்தாச்சு. அப்படி இருந்தும் இப்போ தாவேகாவினுடைய விஜயை மட்டுமே சீமான் தாக்கி அதிகமாக பேசுறது, அறிக்கை வெளியிடுவதெல்லாம் வந்து விஜய்க்கு எதிரான விஷயங்கள் நிறையாவே இருந்துட்டு இருக்கு. விஜயை பார்த்து ஒரு ஆளும் அரசு பயப்படுகிறது, ரைட், ஓகே. ஆனால் சீமான் அவர்கள் ஒரு இளைஞர் பட்டாலும் சீமானுக்காகவே உருவாக்கப்பட்டது, சீமானுக்காகவே அந்த தமிழருங்கிற ஒரு இதில் தான் வந்து எல்லாருமே வாக்கு செலுத்தினார். சீமான் ஏன் விஜயை பார்த்து பயப்படுறாரு? நிச்சயமா அதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் வந்து அவருக்கு போட்டியாளராக வந்துட்டார். ஏன்னா சீமான் அவர்கள் இளைஞர்களை வந்து ஈர்த்துக்கிட்டு இருந்தார். முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதே மாதிரி இளைஞர்கள் அதிகமாக வந்து அவர் பின்னாடி வந்தாங்க. இன்னொன்று தமிழ் தேசியத்தை வலுவா எடுத்தார். அதை பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லா இயக்கமும் திராவிடம் தான். பாஜக காங்கிரஸ் தவிர எல்லா இயக்கமும் திராவிடம் தான் பேசுறாங்க. காங்கிரசுமே கூட இன்னைக்கு திராவிட கழகத்தோட ஒரு கிளை கழகம் போல செயல்படுது. அது அண்ணன் ஆராசா அவர்கள் கூட சொன்னாங்க, காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இல்லை, திமுகவோட கொள்கையை தான் காங்கிரஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுகவாவே மாறிடுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது யதார்த்தமும் கூட. தமிழக காங்கிரஸ் பேரு தான் இருக்கே தவிர திமுகவா தான் செயல்படுது. அதை தான் பாஜகவை தவிர மற்ற எல்லாருமே திராவிடம் தான் பேசுறாங்க. பாஜக தேசியம் பேசி இவர்கள் திராவிடம். இதற்கு இடையில தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தமிழருக்கான ஒரு அரசியலை பேசுனது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அந்த இடத்துல அதே ஒரு கான்செப்ட்ல அந்த ஓட்டை உடைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, அவரை விமர்சிக்கிறது மூலமா இன்னும் இவருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும், அதிகமான ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. மூணாவதா திமுகவோட இணக்கமாக போயிட்டார், திமுகவோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் அவர் போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட அணுகுமுறை மாறும் பொழுது திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் இவர் எதிர்க்கிறது மூலியமா திமுகவுக்கு இவர் கை கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வைக்க தான் படும். அரசியல் காலத்தில் அது அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா அவர் வந்து திமுகவை மட்டுமே விமர்சிச்சாருன்னா விஜய் அவர்கள் வந்து புதிதாக வந்தவர், அவரை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. திமுக தான் ஆளும் அரசா இருக்கு, அவர்களை விமர்சிக்கிற விட்டுட்டு அதிகப்படியான நேரத்தை விஜய் அவர்கள் மேல ஒரு கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த குற்றச்சாட்டு வரதா செய்யும், அந்த சந்தேகம் இருக்கதான். அப்போலோ மருத்துவமனையில் வந்துட்டு வைகோவும் அனுமதிக்கப்பட்டிருக்கார், ராமதாசும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வர்றாரு, அடுத்து இபிஎஸ் அவர்கள் பார்க்க வர்றாரு, அதுக்கப்புறம் சீமான் அவர்களும் போய் பார்க்குறாரு, நயினா நாகேந்திரன் தேசிய தலைமையிலேருந்து வந்தவர்களையும் அழைத்து கொண்டு போய் பார்த்துட்டு வர்றாரு. இவர்கள் இருவரையும் வந்து கூட்டணி எழுப்பதற்கான ஒரு முயற்சியை வந்துட்டு அதிமுகவும், ஏற்கனவே திமுக அலைன்ஸ்லாம் வைகோ இருக்கிறாரு, ராமதாஸ் வந்து இன்னும் முடிவு எடுக்கல, அன்புமணி வேற ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காரு, கட்சிக்குள்ளேயே பிரச்சனை போயிட்டு இருக்கு. எந்த விதமான அரசியல் இவருக்கு சுற்றி நிற்கிறதுன்னு பார்க்குறீங்க?
நிச்சயமா அது வந்து ஒரு அக்கறை அப்படின்னு சொன்னாலும் அதை தாண்டி ஒரு அரசியல் தான். அரசியல் இருக்கு. ஏன்னா அக்கறைங்கிறது எந்த நாளும் இருக்கும் தான். சக மனிதர்கள் வந்து ஒரு உடல்நிலை குறைவு பண்ணா எதிரியா இருந்தாலும் போய் பார்க்கலாம் தான். யாரா இருந்தாலும் நம்ம பார்ப்போம். அரசியல் களத்துல வந்து ஒரு எதிர்கட்சி நபர் வந்து உடல்நலம் குறைவா இருந்தாலும் கூட அவர் பூரண குணம் அடையணும்னு வேண்டிக்கிறோம்னு சொல்லி ஒரு மரியாதைக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இது ஒரு அரசியல் கணக்கும் இருக்கு. ஏன்னா இதை வந்து முதலமைச்சர் போயிட்டாருன்னா பின்னாடி எதிர்கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சிகளும் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. இல்லாட்டி அது வந்து ஒரு விமர்சனம் ஆயிரும். இவர்கள் கூட்டணியை இவர்கள் மட்டும்தான் பாக்குறாங்க, ஒரு கூட்டணிக்கான அச்சாரம் ஆயிடுச்சுன்னு அந்த தலைவர்களுக்குமே ஒரு எண்ணம் வரும். நான் உடல்நலம் சரியில்லாதப்ப இவர்கள் வந்து பார்க்கலையே அப்படிங்கிறது. அதனால எல்லாருமே ஒரு அதை தார்மீகமா வந்து செஞ்சுட்டாங்க. இது ஒரு அரசியல் அப்படிங்கறத பார்க்க, அரசியல் கலந்த அக்கறைன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தாயாருடைய மறைவிற்கும் வந்துட்டு நிறைய தலைவர்கள் போய் வீட்டில் பார்த்தார்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு போய் பார்த்தது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் போய் துக்கம் விசாரிப்பதற்காக போனார். அதுவும் பிற்காலத்தில் இத்தனை நாளாக வந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு விஷயத்திலே இருவருக்கும் அதிமுகவிற்கும் அவளுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது போன்ற இடங்களையும் வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தப்படுது. அரசியல் கூட்டணிகள் முடிவாவதற்கு இந்த இடங்களும் வந்து பயன்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா தேர்தல் நேரத்தில் இது அதிகமாக பயன்படுத்தும். ஏன்னா மற்ற நேரங்களை விட தேர்தல் நேரங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களும் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஏன்னா அது ஒரு இணக்கம் ஆகிறதுக்கான ஒரு காரணம் தேவை, ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஒன்று தேவைப்படும். ஏதாவது ஒரு காரணம், அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து இதை நாங்க செய்யணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்ப தாவேக்காக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா மாறி இது வந்து ஒரு சூழலை உருவாக்கும். சோ அதை தான் நம்ம சொன்னோம். அரசியல்ல 24 hours is too much time in politics. 24 மணி நேரம் என்பதே ஆக கூடுதலான நேரம் அரசியல்ல. விடிந்து பார்க்கறதுக்குள்ள என்ன வேணா நடக்கும், இரவுல என்ன வேணா நடக்கும், காலையில எழுந்து பார்க்கும்போது கூட்டணி மாறும், ஆட்சிகள் மாறின வரலாறுகளும் இருக்குது. அதனால இதெல்லாம் ஒரு சூழல்கள், இதெல்லாம் அரசியல் தலைவர்கள் வந்து இந்த சூழல்களை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. அதுதான் அரசியல் களம், அரசியல் யதார்த்தம் கூட. இதுல எந்த ஒரு தவறும் இருப்பதை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், மதிமுக உட்பட எல்லாருமே வந்துட்டு இந்த எலெக்ஷன் நாங்கள் அதிகமான சீட்ஸை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்து நாங்கள் சீட்ஸ் அதிகமான நம்பரில் தான் வாங்குவோம்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி அரசியல் இயக்கங்களுடைய அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் வந்து வெற்றி பெற்றதுனால எந்த அளவுக்கு இந்த தேர்தல் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க கூட்டணிகள்? திமுகவுக்கு வந்து இப்ப அதிமுக தனிச்சு இருக்கும்போது திமுக மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. ஏன்னா கூட்டணிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாமே கூட்டணி மாறி மாறி தான் வந்தார்கள். இப்ப விசிகா அவர்கள் பார்த்தோம்னா 99 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் காலத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு கட்சியில தான் இருப்பாங்க. 2001 ஒரு இடத்துல இருந்தாங்க, 2006 வந்தா மாறினாங்க, திரும்ப 2011 வேற, 2016 வேற. அதிமுக, திமுக, திரும்ப மக்கள் நல கூட்டணிவாங்க, திரும்ப திமுக வந்திருக்காங்க, திரும்ப அதிமுக போவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது. ஆனா அந்த இடத்துல பாஜக வந்து நிக்கிறனால இவர்கள் போக இடம் இல்லாம, நம்ம சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு போக்க இடம் இல்லாம, அதே மாதிரி தான் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் போக்கிடம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா பாஜகங்கிறது சித்தாந்த எதிரியா இவர்கள் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால அங்க போக முடியாம ஒரு நெருடல்ல இருக்கிறாங்க. ஸோ கம்யூனிஸ்டுகளுக்கு நிச்சயமா வேற வழி இல்லை. ஆனா விஜய் அவர்கள் தனித்து நின்னா இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இவர்கள் எல்லாருமே அப்படியே போயிட்டு விஜயோட சேர்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். இருந்தாலும் அது எந்த அளவு இந்த தலைவர்கள் வந்து ஒரு இளம் தலைவர் பின்னாடி போய் நிக்கிறதுக்கு இருப்பாங்க. ஏன்னா அனுபவம் மிக்க இவர்கள் வந்து அனுபவம் இல்லாத ஒருத்தர் பின்னாடி போவாங்களா? இருந்தாலும் சில சமரசங்களை செஞ்சுட்டு போக தயாரா இருக்கலாம். ஸோ 2016 மாதிரி திரும்ப ஒரு விஷப்பரிச்சை வேணுமான்னு யோசிப்பாங்களா, இல்ல இந்த கூட்டணியில நமக்கு ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு போவாங்களான்னு இப்ப இருக்கக்கூடிய சூழல்களை பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஐக்கியம் ஆயிட்டாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி கிடைச்ச வரைக்கும் போதுங்க, ஏதோ 2 சீட்டோ ஒண்ணு வாங்கிட்டு கொஞ்சம் செலவுக்கு வாங்கிட்டோம், அதிகாரத்துல கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம், இதை வச்சுட்டே போதும் அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாமே கிளை கழகமா மாறிட்டாங்க. இவர்கள் தனி கட்சிங்கிறத மறந்து எதுக்கு வந்தவங்களே மறந்துட்டு சமைக்க அடுத்து பொங்கல் ரெடி பூரி ரெடிங்கிற மாதிரி சமையல்காரனவே மாறிட்டாங்கிற மாதிரி நாங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோங்கிறதே மறந்துட்டு திமுகவை வந்து ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு இவர்கள் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி தோழமை சுட்டுதலே மறந்துட்டாங்க. ஏன்னா துப்புரவு பணிகளுடைய போராட்டத்தில் கூட வந்துட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ரொம்ப ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணது, இன்னொரு நாள் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து முதலமைச்சருடைய நிகழ்வுல வந்து கலந்துக்கிறாங்க, அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நான் வந்து பாதி கம்யூனிஸ்ட் திமுகன்னு முதலமைச்சர் அதே மேடையில பேசுறாரு. இல்லை அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்டத்துக்கே பேர் போனவர்கள். எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்களோட போர்க்குணமே குறைஞ்சிக்கிட்டு போகுது. இப்போ ஏதோ அங்கொன்று இங்கொன்னுமா வேற வழி இல்லாமல் போராடுறாங்களே தவிர திமுகவை வந்து ஒரு தோழமை சுட்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னமும் குறைஞ்சிரும். விசிகா நிறுத்திட்டாங்க. விசிகா தோழமை சுட்டுதல் ஆரம்பிச்சாங்க, கடைசியில் அது சிக்கலா போகும் சொல்லி அதை நிறுத்தியே விட்டாங்க. அவர்கள் வந்து திமுக உடன்பிறப்பா மாறிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் இன்னும் கொஞ்சம் அங்கொன்னும் இங்கொன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் முழுசா மாறிடும். தேர்தல் நேரத்தில் முழுமையா அவர்களும் வந்து
மாறிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பாஜகவில் நயினா நாகேந்திரன் தலைவரால் அண்ணாமலை தலைவராங்கிற ஒரு கேள்வியே வந்துட்டு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நான் தேசிய தலைமையில் கேட்டுதாங்க நான் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் பார்க்குறேங்கிற அதையுமே சூசகமாக தெரிவிக்கிறாரு. நயினா நாகேந்திரனை விட அண்ணாமலைக்கு தான் வந்துட்டு வெளியில் வரவேற்பும் அதிகமாக இருக்குது. இப்போ நயினா நாகேந்திரனும் ஒரு சுற்றுப்பயணத்தையும் தொடங்கியாச்சு. ஆனால் நட்டா வருவதாக இருந்துச்சு, அவரும் வந்து வரவில்லை. ஏதோ ஒரு இடத்தில் வந்துட்டு நயினா நாகேந்திரனுக்கு ஒரு செக்கும் அண்ணாமலை தன்னோட ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து பாஜக தலைமை ஒரே நேரத்தில் 2 பேரையும் ஓட விட்டு பார்க்குதா? நிச்சயமா அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக வளர்த்துறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஒரு இளம் தலைமையாக வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க, நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க, நிறைய வந்து அந்த பைலாவே மாற்றினாங்க. அவ்வளோ ஒரு சிறப்புகள் கொடுத்தாங்க. அவர் மூலிமா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில வெற்றிகள் கிடைக்காதனாலையும் திமுகவை தோக்கடிக்கணும், 2029 ஒரு வலுவான கூட்டணி வேணுங்கிறதுக்காக ஒரு சமரசம் செஞ்சிருக்காங்க. அது தற்காலிக சமரசமாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியை நாடு முழுக்க பார்த்தோம்னா பல இடங்களில் விட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொன்னோம். மகாராஷ்டிரா, பீகார்லாம் சொன்னோம், மத்திய பிரதேஷ், தெலங்கானால நிறைய இடத்துல இந்த மாதிரி தலைவர்களை மாற்றிட்டு அவர்களுக்கு அமைச்சராக்கிட்டு மத்திய அமைச்சராக இருந்தவர்களை தலைவராக மாற்றின வரலாறுகள்லாம் இருக்கு. தெலங்கானாவில் கிஷான் ரெட்டி அவர்களை வந்து மத்திய அமைச்சராக போட்டாங்க. திரும்ப அங்கே உள்கட்சி பிரச்சனை வரும்போது அவரை திரும்ப கொண்டு வந்து தலைவராக்கி கட்சியில் ஒருத்தருக்கு ஒரு பதவி தான் சொன்ன இடத்துல அவரை மத்திய அமைச்சராகவும் வச்சுக்கிட்டு மாநில தலைவராகவும் வச்சுக்கிட்டு சில சலுகைகளை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அண்ணாமலை அவர்களை வந்து தற்காலிகமாக மாற்றிருக்கிறது வந்து அதிமுக கூட்டணிக்கான ஒரு சமரச போக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நயினார் அவர்களை போட்டு அதிமுகவோட ஒரு இணக்க போக்கை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் நிழல் தலைவராக அண்ணாமலை தான் செயல்படுறாரு. அவருக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாரு, அவருக்கான ஒரு தொண்டர்படையை அவர் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நயினாரும் இன்னும் அவரை தகவமைச்சுக்க வேண்டிய கடமைகள். அவர் அதிமுகவில் இருந்தப்ப ஜெயலலிதா அவர்களோட ஆதரவுல ஒரு அமைச்சர் ஆனார். ஆனால் அதற்கப்புறம் அவர் தன்னுடைய ஆளுமை இன்னும் வளர்த்துக்கணும், குறிப்பாக இந்த நடைப்பயணம் ஏற்படுத்துறாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரான்னு இனி கடந்து போகும்பொழுது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவர் மேலே பல விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது. தொண்டர்களை சரியாக பார்க்கறது இல்லை, தலைவர்களை அணுகிறது இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் வந்து பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு வச்சாரு. கட்சிக்குள்ளேயும் அந்த விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா கூட்டணி கட்சிகளை பார்க்கணும், அதை அரவணைச்சு போகணும், அந்த முயற்சிகள் எடுத்தாதான் கட்சியை வலுப்படுத்த முடியும். அண்ணாமலை அதுல ஒரு சாதனை படுத்த கூட்டணிகளை வந்து அரவணைச்சு ஒரு புது கூட்டணி உருவாக்கினாரு. பிரதான கட்சிகள் இல்லாமல் ஒரு புது முயற்சி எடுத்தாரு. ஆனால் அது வெற்றியா மாறல, தேர்தல் வெற்றியா மாறல. இருந்தாலும் அந்த கூட்டணிகளை அவர் அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவராலையும் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல. நயினா நாகேந்திரன் கூட எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். ஆனா அண்ணாமலை அவர்களால் வந்து சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல, நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கான ஃபாலோவர்ஸுங்கிற அதிகமாக இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதி எலெக்ஷனில் நின்று அவரால் ஜெயிக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நிச்சயம் அதுதான், அதனால தான் இந்த ரெண்டுமே இரட்டை இன்ஜினாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது திராவிட அரசியல் செஞ்சு தொகுதிகள் எப்படி வெற்றி பெறதுங்கிறத நயினார் கத்திருக்கிறார். திராவிட பாசறையில் வளர்ந்தவர். அந்த முழுமையா செய்வாரா? அவரோட வெற்றிக்கு அவர் பங்களிப்பு கொடுத்தாரு. மற்ற இடத்துல அவர் அந்த பங்களிப்பை கொடுத்து அதை அவரால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒரு மைக்ரோ சைஸில் செஞ்சுட்டாரு, மெகா சைஸில் செய்வாராங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அதை நம்ம சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களோட அந்த தோல்விக்கு காரணமாக அவருக்கு வந்து தற்காலிகமாக ஒரு பதவி போயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால தான் ஸ்ட்ராட்டஜி மாற்றி பார்த்துருக்காங்க. நிரந்தரமாக கொடுத்துட்டு இல்லாமல் ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்படும் பொழுது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பார்க்குறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்துட்டு சாதிகளுக்கு எதிரான ஒரு அரசு, இடஒதுக்கீடுக்காக ஓங்கி குரல் எழுப்பிய ஒரு அரசாங்கம், சாதி பேர்கள் தெருக்களில் உள்ள ஊர்களில் பேரோட சாதி பேர்களை நீக்குவதற்கு ஒரு ஆணை பிறப்பித்து ஒரு பக்கம் வந்து தெருக்களினுடைய பெயர்கள் அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடுவுடைய அந்த தெருவினுடைய பெயரை அளிக்கப்பட்டது, கருப்பு மை பூச்சி அளித்தாங்க. இன்று ஜிடி நாயுடுவினுடைய பெயரில் ஒரு பாலம், அது முடிவதற்குள் அடுத்ததாக வந்து நாராயணசாமி நாயுடு பேரில் வந்து ரயில்வே மேம்பாலத்துக்கு அவருடைய பேர் வந்து வைக்கப்படும் சொல்லி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு முரண்பாடான அரசியலை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா, அதாவது தேர்தல் நேரத்தில் வந்து அரசியல் ஜாதியை கையில் எடுக்கிறது திமுகவுக்கு வந்து வாடிக்கை தான். மற்ற நேரத்தில் ஜாதி ஒழிப்புன்னு பேசுவாங்க. ஆனால் ஜாதியை வளர்த்து விட்டதே திமுக தான் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல ஜாதி கட்சிகள் உருவாகிறதுக்கு காரணமாகவும் திமுக இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்ன வரைக்கும் இங்கே வந்து ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்குது, ஜாதிய ஒடுக்குமுறை இருக்குதுன்னா அது திமுக தான் முக்கியமான காரணமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திமுக அமைச்சர்களே அப்படி இருக்கிறாங்க. பகிரங்கமாக நம்ம பார்த்தோம், பல அமைச்சர் வந்து ஜாதி பேரை சொல்லி திட்டுறது, ஜாதியை தீண்டாமையை ஏற்படுத்துறது நம்ம பார்த்தோம். அதனாலே பதவி மாற்றி கொடுத்தாங்க. நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம், ஒரு அமைச்சர் வந்து ஜாதியை சொல்லி திட்டாருன்ட்டு அவர் பதவி நீக்கிறத விட்டு பதவியை மாற்றி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ஜாதிய ஆணவத்தோடய நடந்துக்கிறாங்க. ஆனால் திருமாவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு மரியாதை கிடைக்காம, அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிறாங்க. அவர் ஆனால் அதையும் மறந்துட்டு கூட்டணியில் தொடர்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். சீமா போயெல்லாம் பார்த்துருக்காரு. இன்னைக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி நடந்தது, நீ சீம் வர பார்க்குறாரு. நிச்சயமா அதை உடனே ஒரு பிரச்சனைங்கிற அதான் ஒரு சமரச போக்குக்கு போயிடாரு. அந்த போர்க்குணம் இல்லை இன்னைக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடங்க மாறுன்னு சொல்லிட்டு திமுக கிட்ட அடங்கி போறாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்திருக்க வேண்டியது. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம்னா வட இந்தியாவில் நம்ம சொல்கிறோம் ஜாதிய இது அதிகமாக இருக்குது, ஜாதிய அடக்குமுறை அதிகமாக இருக்குது, கலவரம் அதிகமாக இருக்குறோம். ஆனால் அங்கே கூட வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியுது.
ஆனா இங்க ஆக முடியல, இங்க சாதியை ஒழிச்சிட்டோங்கிறோம், ஆனா அது நடக்கல அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ராம்தாஸ் அத்வாலே, ராம்விலாஸ் பாஸ்வான், இன்னைக்கு சிராக் பாஸ்வான் போன்றவர்கள்லாம் அகில இந்திய அளவுல வந்து ஒரு பெரிய பொறுப்புகளுக்கு போயிட்டாங்க. மத்திய அமைச்சர்களா இருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து இன்னைக்கு சரியான ஒரு கூட்டணியில இன்னைக்கு பவர்ஃபுல்லா ஆயிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கினா கூட குடும்பத்துக்கே தான் கொடுத்துக்கிறாங்களே தவிர அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல பல்வேறு கேள்விகளுக்கு, அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.